இந்த கிளாஸ்ல 29 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு 30 பேர் எண்ணும். அதுக்கப்புறம் திரும்பி எண்ணி பார்க்கும்போது 29 பேர் வரும். அந்த கிளாஸ்ல ஒரே ஒரு பெஞ்சு மட்டும் எப்பவுமே காலியா இருக்கும். இவ பார்க்கும்போது மட்டும் அது யாரோ இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல காலி இடத்த பார்த்தாலும் அந்த இடத்துல பேய் இருக்க மாதிரியே இவளுக்கு தெரியுது. இவளோட மனப்பிரமையா இல்ல இதெல்லாம் பேயா அப்படிங்கிறது இவளுக்கு தெரியல. உடனே அதை புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறா. பார்த்தா இன்னும் அவ பின்னாடியே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓடிடுறா. அதுக்கப்புறம் அந்த பேயை கவனிக்காத மாதிரி இவ பாட்டுக்கு போன் நோண்ட ஆரம்பிக்கிறா. அந்த பேயும் அதுக்கப்புறம் இவளை தொல்லை பண்ணாம விட்டுரும். அதுக்கப்புறம் தான் இவ ஒரு விஷயத்த நோட் பண்றா. இவளோட தம்பி டிவி பாக்குற மாதிரியே அந்த சின்ன பேயும் டிவி பார்க்கும். அதுவும் கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரியே தான் பண்ணுது. ஒரு டெஸ்டிங்காக இங்க வா இந்த பாட்டில் தர அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த பேயும் உடனே வந்து திறக்குது. அது கண்டுக்காத மாதிரி அவனோட தம்பியை சத்தம் போட்டு கூப்பிடுறா. இவ கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த பேய் அந்த இடத்த விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு போஸ்ட் கம்பத்து கிட்ட ஒரு பேய் இருக்கும். அதை கண்டுக்காத மாதிரி போயிடலான்ட்டு பாட்டு கேட்டு நடந்து போறா. இருந்தாலும் இவ அந்த பேயை கவனிச்சுட்டே தான் போறா. இவளுக்கும் இவ பின்னாடியே வர மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. இவளை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா இவளோட பக்கத்து வீட்டுக்காரரு இவளோட சாவியை கீழே போட்டிருப்பா. அதை எடுத்து தரக்காக வந்திருப்பாரு.